பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஏசப்பா அவங்கள பார்த்து சொல்றது என்னன்னா, கிருபை. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. எபேசியர் 2:8 சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கிருபையை ஆண்டவர் வச்சிருப்பாரு. அந்த கிருபையின் காலத்துக்குள்ளாகவே வாய்ப்பு இருக்கும்போதே மனம் திரும்பிடணும். கிருபையின் வாசல் அடைபட்டுருச்சு அப்படின்னா நம்மளை விட பரிதாபப்பட்டவங்க யாரும் இருக்க முடியாது. நான் நாளைக்கு மாறிக்கிறேன், இத்தனை வயசாகும்போது எல்லா பாவத்தையும் விட்டுறேன் அப்படின்னு ரட்சிப்பையும் மனம் திரும்புதலையும் தள்ளி போட்டுட்டே இருந்தால் அது சரியாக இருக்காது. ஏன்னா அடுத்த நொடி நமக்கு நிச்சயமில்லாத வாழ்க்கை. கிருபை அப்படிங்கிற சேசபுத்திர பாகத்தை தேவன் நமக்கு கொடுத்துருக்காரு. தற்காலிக ஆசைக்காகவும் உலக விஷயங்களுக்காகவும் அற்ப சந்தோஷத்துக்காகவும் ஏசாவை போல அதை இழந்துடாதீங்க. நம்ம உலகத்துக்காக கிருபையை இழந்துடக்கூடாது. பி கேர்ஃபுல். அந்த கிருபை நமக்கு அவர்கிட்ட இருந்து கிடைச்ச ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஜெபம். அன்புள்ள தேவனே, இந்த நாளை காண செய்த கிருபைக்காக நன்றி அப்பா. ஏசாவை போல தற்காலிக தேவைக்காக நித்திய ஆசீர்வாதங்களை இழக்காதபடி எங்களை காத்துருங்கப்பா. நீங்கள் கொடுத்துருக்கிற கிருபையை மதித்து மனம் திரும்பி விசுவாசத்தோடு நடக்க கிருபை செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். பை தாட்ஸ் ஆஃப் ஜெபி. ஹேவ் எ பிளஸட் டே.